Welcome back students. English workbook answers. Malar workbook Unit 4 People Around Us பார்க்கலாம். First பார்த்தீங்கன்னா 4.1 Read and shade the correct word கொடுத்திருக்காங்க. Picture கொடுத்துட்டு அதுக்குரிய word வந்து நம்ம shade பண்ணணும். First pilot, second picture doctor, third picture postman, fourth picture driver. Next 4.2 அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். அங்கே எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் விடுபட்டிருக்கோம் அந்த லெட்டர்ஸ் மட்டும் நம்ம எழுதினா போதும். ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர். ஸோ அங்கே சி வரணும், நெக்ஸ்ட் டேஷில் இ வரணும். சிஏஆர் கார், பிஇஎன் பென், டிஇஆர் டெர். செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன். ஸோ ஃபஸ்ட்டு டேஷில் எஃப் வரணும், செகண்ட் டேஷில் ஆர் வரணும். எஃப்ஐஎஸ்ஹெச் ஃபிஷ், ER ஃபிஷர், MAN மேன். நெக்ஸ்ட் தேர்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே டேஷில் டி வரணும், நெக்ஸ்ட் டேஷில் டி வரணும். DOCTOR டாக்டர். நெக்ஸ்ட் ஃபோர்த் பிக்சர் பார்த்தீங்கன்னா டெய்லர். ஸோ ஃபஸ்ட்டு டேஷில் டி வரணும், அடுத்த டேஷில் ஓ வரணும். TAILOR டெய்லர். நெக்ஸ்ட் 4.3 மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சூஸ் அண்ட் ரைட். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எ ஃபார்மர் டேஷ் கிராப்ஸ், அங்கே வந்து க்ரோஸ் வரணும். நெக்ஸ்ட் எ போஸ்ட்மேன் பிரிங்ஸ், போஸ்ட்மேன் நமக்கு என்ன கொண்டு வருவார், லெட்டர்ஸ். ஸோ செகண்ட் டேஷில் லெட்டர்ஸ் வரணும். அடுத்தது தேர்டு எ டேஷ் கியூஸ் சிக் பீப்புள், நோயாளிகளை குணப்படுத்துபவர் யாருன்னா டாக்டர். தேர்ட் டேஷில் டாக்டர் வரணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா எ டெய்லர் ஸ்டிச்சஸ், டெய்லர் வந்து என்ன தைப்பாங்கன்னா துணிகளை தைப்பாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் கிளாத்ஸ். நெக்ஸ்ட் 4.4 இது வந்து மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ரைட் அ சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து நர்ஸ் படம் கொடுத்துருக்காங்க. ஷீ இஸ் எ நர்ஸ். செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் படம் கொடுத்துருக்காங்க. இ இஸ் அ ஃபிஷர்மேன். நெக்ஸ்ட் தேர்ட் பிக்சர் நீங்கள் வந்து கொத்தனார்னா மேசன் கொடுத்துருக்காங்க. நம்ம இ இஸ் எ மேசனும் எழுதலாம், அப்படி இல்லைனா த மேசன் பில்ஸ் ஹவுஸ் அதுவும் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பேக்கர் படம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக இ இஸ் எ பேக்கரும் எழுதலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட்னா த பேக்கர் பேக்ஸ் கேக்ஸ் அதுவும் எழுதலாம். நெக்ஸ்ட்டு 4.5 இது வந்து மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ரீட் த பேசேஜ் அண்ட் ஷேட் த கரெக்ட் ஆன்சர். இந்த பேசேஜ் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ஆன்சர் ஷேட் பண்ணணும். மை நேம் இஸ் புவனா. மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் சோமன். ஈ இஸ் அ ஃபார்மர். மை மதர்ஸ் நேம் இஸ் செல்வி. ஷீ இஸ் அ டெய்லர். மை பிரதர்ஸ் நேம் இஸ் அரவிந்த். ஈ இஸ் அன் என்ஜினியர். மை சிஸ்டர்ஸ் நேம் இஸ் சுமா. ஷீ இஸ் அ டீச்சர். My uncle's name is Sanjay. He is a soldier. My aunt's name is Vimala. She is a nurse. Ours is a happy family. இந்த பேசேஜில் புவனாவுடைய ஃபேமிலி பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புவனாவுடைய ஃபாதர்ஸ் நேம் வந்து சோமன். அவர் என்னவா இருக்காருன்னா ஃபார்மர். இஸ் ஏ ஃபார்மர்னா புவனாவுடைய ஃபாதர் வந்து ஃபார்மர், ஒரு விவசாயி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புவனாவுடைய மதர்ஸ் நேம் வந்து செல்வி. அவங்க என்னவா இருக்கிறாங்கன்னா டெய்லராக இருக்கிறாங்க. புவனாவுடைய பிரதர்ஸ் நேம் வந்து அரவிந்த். அவர் வந்து என்ஜினியராக இருக்காங்க. புவனாவுடைய சிஸ்டர்ஸ் நேம் வந்து சுமா. அவங்க வந்து டீச்சராக இருக்காங்க. புவனாவுடைய அங்கிள்ஸ் நேம் வந்து சஞ்சய். அவங்க வந்து சோல்ஜர், இராணுவ வீரராக இருக்கிறாங்க. புவனாவுடைய ஆண்ட் நேம் வந்து விமலா. அவங்க வந்து நர்ஸாக இருக்கிறாங்க. எங்களுடைய ஃபேமிலி ஒரு ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் எது வந்து ரைட் ஆப்ஷனோ நம்ம சூஸ் பண்ணணும். புவனாஸ் மதர் இஸ் எ டாக்டர். புவனாஸ் மதர் இஸ் எ டீச்சர். புவனாஸ் மதர் இஸ் அன் என்ஜினியர். புவனாஸ் மதர் இஸ் எ டெய்லர். அண்ட் த ரைட் ஆப்ஷன் இஸ் புவனாஸ் மதர் இஸ் எ டெய்லர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த பேசேஜ் இஸ் அபவுட். இந்த பேசேஜ் வந்து எதை பற்றினது, அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் புவனாஸ் ஃப்ரெண்ட்ஸ், புவனாஸ் மதர், புவனாஸ் ஃபேமிலி, புவனாஸ் ஸ்கூல். ஆப்ஷன் வந்து புவனாஸ் ஃபேமிலி. சி தான் ரைட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து எது ரைட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். புவனாஸ் பிரதர் இஸ் அ ஃபார்மர், புவனாஸ் பிரதர் இஸ் அன் என்ஜினியர், புவனாஸ் பிரதர் இஸ் அ சோல்ஜர், புவனாஸ் பிரதர் இஸ் அ டாக்டர். இதில் ரைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புவனாஸ் பிரதர் இஸ் அன் என்ஜினியர். நெக்ஸ்ட் த ஆப்போசிட் ஃபார் ஹாப்பி. ஹாப்பினா சந்தோஷமாக இருக்கிறது, அதனுடைய ஆப்போசிட் வேர்டு வந்து சேட், எஸ்ஏடி சேட். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து ஓஎம்ஆர் ஷீட் மாடல் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4.6 மேட்ச் த சென்டென்ஸ் த பிக்சர். இது வந்து அர்ம லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அன் என்ஜினியர், நெக்ஸ்ட் he is a mason, next he is a firefighter, next she is a pilot. Next 4.7 இது மல்டி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. Rearrange the words and form a sentence. First பார்த்தீங்கன்னா ரஞ்சினி is a pilot. Second sentence பார்த்தீங்கன்னா Jayan is a plumber. Third sentence, Malini is an engineer. Fourth sentence, Venu is a driver. Next 4.8, write 3 sentences about any one of the pictures. இங்க கொடுத்திருக்கிற 3 பிக்சர்ல எதனா ஒரு பிக்சர் பத்தி நம்ம 3 sentences எழுதணும். She is a doctor. She has a stethoscope. She treats sick people. She wears white coat கூட நம்ம எழுதுறதா இருந்தா எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்ம லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ரீட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் இ, ஷி, இட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இட் இஸ் அ ஸ்டெத்தஸ்கோப். செகண்ட் கொஸ்டின், இ இஸ் அ கார்பெண்டர். தேர்ட் கொஸ்டின், ஷி இஸ் அ டாக்டர். Fourth one, it is an aeroplane. Next 4.10, choose the correct option and complete the sentence. மேலேயே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் ஃபில் பண்ணணும். She is a girl. Her father is a doctor. She என்ற ப்ரோனவுன் வந்துச்சுன்னா இங்கே her என்ற பொசசிவ் ப்ரோனவுன் வரணும். நெக்ஸ்ட், it is a goat. Its tail is short. It வந்துச்சுன்னா its என்ற பொசசிவ் ப்ரோனவுன் வரணும். இட்ஸ்னா அதனுடைய. He is a chef. His name is Vinod. He வந்ததுன்னா அதுக்குரிய பேரிங் வேர்டு வந்து is. isனா அவனுடைய இல்லைன்னா அவருடைய. நெக்ஸ்ட், I am Shyana. Shyam is my brother. I என்ற வேர்டு வரும்போது my என்ற பொசசிவ் ப்ரோனவுன் வந்து வரணும். Next 4.11, rearrange the words and form sentences. இங்கே சென்டென்ஸ்க்குரிய வேர்ட்ஸ்லாம் ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா he is a carpenter. செகண்ட் சென்டென்ஸ் வந்து his name is அருண். இவர் ஒரு கார்பெண்டர், அவருடைய நேம் வந்து அருண். இஸ்ன்றது அவருடைய. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எலஃபண்ட். இது ஒரு யானை. இட்ஸ் ட்ரங்க் இஸ் லாங். இதனுடைய தும்பிக்கை நீளமானது. நெக்ஸ்ட் தேர்ட், ஷீ இஸ் ரமணி. ஹர் மதர் இஸ் அ டாக்டர். நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 2 பேசேஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேசேஜஸில் நம்ம எந்த பேசேஜ் வந்து எழுதணும்னு கீழே கொடுத்துருக்காங்க. ரைட் த பேசேஜ் தட் டாக்ஸ் அபவுட் எ ப்ரொஃபஷன். எதனா ஒரு தொழில் பற்றி எந்த பேசேஜ் வந்து சொல்லியிருக்கோ அந்த பேசேஜ் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்ட்டு பார்க்கும்போது செகண்ட் பேசேஜ் தான் நம்ம எழுதணும். எ டாக்டர் ஒர்க்ஸ் இன் அ ஹாஸ்பிட்டல். He treats sick people and saves lives. He gives medicines. He wears a white coat. He checks
people with a stethoscope. Doctors make people feel better. Next 4.13 read aloud அரும்பு level students காக கொடுத்திருக்காங்க. He is a carpenter. She is a nurse. Next it is a book. I am a soldier. Next 4.14 match the following கொடுத்திருக்காங்க. First பார்த்தீங்கன்னா I am a doctor. My father is a farmer. இதுவும் வந்து pronoun possessive pronoun வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். இங்க I வந்துச்சுன்னா இந்த இடத்துல my வரணும். செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா he is an engineer. இங்க he வந்திருக்கிறதால இந்த இடத்துல his வரணும். His father is a mason. தேர்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா she is a tailor. Her daughter is a teacher. Next it is a cow. இட்டோடைய possessive pronoun its. So its tail is long. Next 4.15 இது வந்து மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. fill in the blanks with his, her, its, my. இதுவும் வந்து possessive pronouns வச்சு தான் நம்ம fill பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா I am அனாமிகா. இப்போ இங்கே I வந்திருக்கிறதால இந்த இடத்துல என்ன வரணும்னா my father is a doctor. செகண்ட் சென்டென்ஸ் he is பிரவீன். இங்கே he வந்திருக்கிறதால அதனுடைய possessive pronoun his. So his sister is a tailor. Next third sentence it is a parrot. இட்டோடைய possessive pronoun its. So இங்கே its beak is red ன்னு வரணும். Next fourth sentence she is Shobha. இங்கே she வந்திருக்கிறதால இங்கே என்ன வரணும்னா her. So her brother is a soldier. Next 4.16 shade the correct answer for the underlined words. இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா the man is reading a book. ஆப்ஷனில் it, he, she, her. அதாவது man என்றது வந்து noun. அந்த நவுனுக்குரிய ப்ரோனவுன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் பி he. நெக்ஸ்ட் செகண்ட் ரேணுகா இஸ் அ குட் கேர்ள். இங்கே ரேணுகா கொடுத்துருக்காங்க கேர்ளோட நேம். அப்போது அந்த இடத்துல அதுக்குரிய ப்ரோனவுன் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் டி she. பக்கத்துலேயே வந்து OMR ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன் வந்து ஷேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா த பட்டர்ஃப்ளை இஸ் கலர்ஃபுல். இப்போ த பட்டர்ஃப்ளை வந்து இன்செக்ட். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன ப்ரோனவுன் வரணும்னா இட். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு சி ஆப்ஷன் நம்ம ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த கேர்ள் சிங்ஸ் எ சாங். கேர்ள்னா ஒரு பொண்ணு. ஸோ அதுக்குரிய ப்ரோனவுன் வந்து ஷீ. ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு நம்ம சி ஆப்ஷன் ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா த பீகாக் இஸ் பியூட்டிஃபுல். பீகாக்ன்றது ஒரு பேர்டு வந்திருக்கிறதால ஆன்சரில் இட் தான் கரெக்டு. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன் நம்ம ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த சென்டென்சஸ்லாம் நம்ம டிஹெச்பிலே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சென்டென்ஸ் த சாயில் இஸ் சாஃப்ட். ஜாயின் யுவர் ஹேண்ட்ஸ். He plays with a toy car. Next my journal. இது வந்து மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. I want to become a. I am Deena. ஃபர்ஸ்ட் நேம் எழுதணும். I want to become a pilot. கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் எது வேணாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஐ வில். இங்கேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பைலட்னு எழுதியிருக்கிறதால ஐ வில் ஃப்ளை பிளேன்ஸ். டீச்சர்னு எழுதியிருந்தா ஐ வில் டீச் ஸ்டூடெண்ட்ஸ். டாக்டர்னு எழுதியிருந்தா ஐ வில் ட்ரீட் த சிக். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். லாஸ்ட் சென்டென்ஸ் ஐ வில் ஹெல்ப் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட்டு மலை லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இவங்களே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதணும். ஐ எம் அன்சிகா. ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர். I will teach students. I like to read books. I will help everyone.
நெக்ஸ்ட்டு ஐ கேன் டூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஃபஸ்ட் ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். இங்கே வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன லெட்டர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்கோ அந்த வேர்டுக்குரியதை நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு மேசன், MASON, மேசன். செகண்ட் டாக்டர், DOCTOR, டாக்டர். நெக்ஸ்ட் என்ஜினியர், ENGINEER, என்ஜினியர். நெக்ஸ்ட் இதுவும் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ரைட் எஸ் ஆர் நோ. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ பைலட், எஸ். செகண்ட் பிக்சர் இ இஸ் அ மேசன் கொடுத்துருக்காங்க, நோ. மேசன்னா வீடெல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா, அவங்க தான் மேசன். ஆனால் இங்கே வந்து ஷாப்கீப்பர் படம் கொடுத்துருக்காங்க. ஸோ நோன்னு எழுதணும். இட் இஸ் அ பீகாக், அதுவும் தப்பு. ஏன்னா ஹென் படம் கொடுத்துட்டு பீகாக்னு எழுதியிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம நோன்னு எழுதணும். நெக்ஸ்ட் 2 கொஸ்டின் வந்து மொட்டை லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, நம்ம சூஸ் பண்ணி மட்டும் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எ டேஷ் கேச்சஸ் ஃபிஷ். ஆன்சர் இஸ் ஃபிஷர்மேன். செகண்ட் கொஸ்டின், எ டேஷ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். and the answer is teacher. Third question, a dash stitches clothes and the answer is tailor. Next second பார்த்தீங்கன்னா choose and fill in the blanks. I saw an elephant. Its trunk is long. Next, my friend is a farmer. His son is a pilot. Next, third, Malati is a doctor. Her father is a painter. Questions. Next 2 questions வந்து மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. Fill in the blanks with is, her or its. First பார்த்தீங்கன்னா Malavika is my friend. Her son is a doctor. Next, the giraffe is a tall animal. Its neck is long. Third question, Sachin is my friend. His mother is a teacher. Next second பார்த்தீங்கன்னா rearrange the words and form sentences கொடுத்துருக்காங்க. First வந்து Rekha is a tailor. She stitches clothes. Second, Sanjay is a postman. He brings letters. Third question, Veera is a carpenter. He makes furniture. Thank you students. Thank you teachers and students.